மாடியா, காடான்னே நெறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம உரம் செடி வளரும்ன்னு குடுத்தா, புல்லு, பூண்டு இந்த களை செடிங்க தான் நெறைய வளர்ந்துருக்கு. இவங்கள எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்து ஃபுல்லா மாடிய கிளியர் பண்ண போறேன். காட அழிக்க போறேன்னு சொல்லலாம். ஆனா பாதி காடு தான் அழிக்க போறேன். ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணல. பாதி நமக்கு தேவையானது எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, ரோவெல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். அதுவும் இந்த பொங்கலுக்கு. நம்ம மாடியில தானே செலிப்ரேட் பண்ணுவோம். அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்க ஆரம்பிக்கணும்? மாடிய தான் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 லைனா பிரிச்சு வச்சிருப்பேன். இந்த சைடு ஃபுல்லா மல்லி வகைகள். அந்த சைடு பழச்செடிங்கள், காய்கறி இதெல்லாம் வச்சுருந்தேன். காய்கறிலாம் ரீசனா போடாமலே வச்சுருந்தேன். இப்போ இவங்க எல்லாரையும் எடுத்துட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கலாம். இது கூடவே நெறைய ட்ரைன் செல் மேட்லாம் வச்சுருந்தோம் இல்லையா? அது கீழ மண்ணெல்லாம் கொட்டி போய் கிடந்தது. இவங்கள எல்லாத்தையும் எடுக்கும்பொழுது மண்புழு அதிகமா உள்ள போய் அடியில பூந்திருந்தது. ஈரத்துக்கு அதுக்கும். அவங்களெல்லாம் ரெஸ்க்யூ பண்ணி, உள்ள தூக்கி போட்டு, மொத்தத்தையும் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்காட்டியும் அப்பாடான்னாச்சு. ஒரு வழியா ஃபுல்லா கிளீன் பண்ணேன்னு சொல்ல முடியாது. இது ப்ராசஸ் அதிகங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பாய்.